தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற பொதுச் செயலாளர் துரைமுருகன் விடுத்துள்ள உத்தரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதனையடுத்து திமுக கொடிக்கம்பங்களை அகற்றும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் துரைமுருகனின் செயலை சண்முகம் விமர்சித்துள்ளார். துரைமுருகன் அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது எங்களை போன்றவர்களை பெரிய இக்கட்டில் கொண்டு விட்டுருக்கிறீங்க. குறைந்தபட்சம் அரசியல் கட்சிகளுக்கு எதிரான இந்த தீர்ப்பு சம்பந்தமாக மாநில அரசாங்கமே மேல்முறையீடு செய்திருக்கலாம், உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருக்கலாம். இதை ஏற்பதா, நிராகரிப்பதா அல்லது மாற்று வழி என்ன என்கிற முறையில் கலந்து ஆலோசித்திருக்கலாம். இது திமுகவின் தனிப்பட்ட பிரச்சனையாக தாங்கள் பார்க்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நான் திமுகவுக்கு பொதுச் செயலாளர், நான் என் கட்சிக்காரனுக்கு சொல்றேன், நீ யார் இவ்வளவு பெரிய பேச்சு பேசிட்டு இருக்கிறது கூட அவர் என்னை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நக்கல் நையாடிய பேசுற தலைவர் தான், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இது அப்படிப்பட்ட பிரச்சனையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை. திமுக தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தோல்வியடைந்த கல்வி மாடலை வெற்றியடைந்த கல்வி மாடலை கொண்டிருப்பவர்களிடம் திரித்தால் அதை ஏற்க முடியுமா என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாசிசத்திற்கு எதிரான ஸ்டாலின் குரல் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் மும்மொழி கொள்கை விவகாரத்தை விவரித்தார். ஓரளவுக்காவது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற மாடல், அதை நடத்தி கொண்டிருக்கிற நம்ம தோல்வி அடைந்த மாடலை தோல்வி அடைந்தவர் நம்மகிட்ட ஏற்றுக்கோன்னு சொன்னா யாராவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுப்பார்களா அப்படின்னு கேட்கிறேன். தமிழ்நாடு தேசப்பற்று மிக்க மாநிலம் எனவும் அமைச்சர் விளக்கினார். உண்மையிலேயே தேசப்பற்று அதிகம் இருக்கிறவர்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தான். ஏனென்றால் முதலில் அதிக நிதியை தேச அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் நடத்துறதுக்கு கொடுக்கிறது நம்ம தான். நம்ம டாக்ஸ் ரெவன்யூ இல்லைன்னா அவங்க டிஃபென்ஸையும் நடத்த முடியாது, அவங்க பாக்கி மாநிலத்துக்கும் அள்ளி கொடுக்க முடியாது, அவங்களுடைய துறையும் நடத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தோல்விகளை மறைக்க மத்திய அரசு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்தார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பாம்பு பிடி ஆர்வலர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். பாம்பு பிடி வீரரான இவர் குடியிருப்பு பகுதியில் புகும் கொடிய விஷம் கொண்ட ராஜநாகம், நாகப்பாம்பு உள்ளிட்ட பாம்புகளை மீட்டு பாதுகாப்பாக அடர்ந்த வனப்பகுதியில் விட்டு வந்தார். அதேபோல வனத்துறையினருடன் இணைந்து மாணவர்களுக்கு பாம்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் தொண்டாமுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் நாகப்பாம்பு புகுந்து விட்டதாக அவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற சந்தோஷ் கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பை பிடிக்க முயன்றார். அப்போது பாம்பு அவரை தீண்டியதில் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாம்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த சந்தோஷின் மரணம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.